எல்ஜி ஏசியோட ரிமோட்டு எந்தெந்த பட்டன் எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 2026 ஏஎஸ் சீரியஸ் மாடலோட ரிமோட்டு. இந்த வருஷம் மாடலில் பார்த்திங்கன்னா ரிமோட்டில் பேக் லைட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நைட் டைம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைட் ஆஃப் பண்ணால் உங்களுக்கு ரிமோட்டில் வந்து லைட் தெரியும். இதுக்கு முன்னாடி வந்த மாடலில் இந்த பேக் லைட் ஆப்ஷன் கொடுக்கல. இந்த வருஷத்துலேயுமே இந்த மாடலில் மட்டும் தான் அந்த பேக் லைட் கொடுத்துருக்குறாங்க. ரிமோட்டில் வந்து ரெட் கலர் பட்டன் தான் ஆன் ஆஃப் பட்டன். இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். அதே பட்டனை மறுபடியும் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் ஆகிடும். நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக டோர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த டோர் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டோர் ஓப்பன்லேயே இருக்கும். ஒருவேளை ஏசி ரன்னிங்கில் இருக்கும்போது கரண்ட்டு போயிடுச்சுன்னா அந்த டோர் ஓப்பன்லேயே தான் இருக்கும். அதை நம்ம ரிமோட்டில் ஆஃப் பண்ணால் மட்டும் தான் அந்த டோர் கரெக்டாக க்ளோஸ் ஆகும். மோட் பட்டனில் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, நார்மலாக எப்போவுமே கூலிங் மோட்டில் தான் இருக்கும். அந்த ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கும். இது மாறிச்சு அப்படின்னா கரெக்டாக கூலிங் வராது. இதில் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, மழை டைம் யூஸ் பண்ணுற மோட் இருக்கும். அதாவது மான்சூன் மோட் இருக்கும். ஒரு ட்ராப் மாதிரி சிம்பிள் இருக்கும். மோட் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த மோடுக்கு போகும். இது மழை டைமில் ஹியூமிடிட்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேன் மோட் இருக்கும். நார்மலாக சீலிங் ஃபேன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேன் மோடில் பார்த்திங்கன்னா அவுட்டோர் ஆன் ஆகாது. மோட் பட்டனை இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக அடுத்து கூலிங் மோடுக்கே வந்துடும். மோட் பட்டனில் இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஏசியில் ஆன் பட்டன் கீழே இருக்கிற ஸ்விங் பட்டன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்களுக்கு இதை ப்ரெஸ் பண்ணும்போது ஏசியோட அப் டவுன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது அந்த டோர் வந்து 6 ஸ்டெப்பில் நிறுத்திக்கலாம். நீங்கள் இதை ஒவ்வொரு தடவை ப்ரெஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பில் நிற்கும். அதுவே நீங்கள் அதை ஃபுல்லாக அந்த லைட் எரியிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே கீழே அப்படி போய்கிட்டே இருக்கும். அப் டவுன் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டும் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது அந்த அப் டவுன் பிளேடுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு லெஃப்ட் ரைட் பிளேடு கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு இது எந்த ஸ்டெப்பில் வேணுமோ நிறுத்திக்கலாம். அதே மாதிரியே அந்த லைட் வந்து ஃபுல்லாக எரியிற மாதிரி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் அப்படி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இல்லைனா வேண்டாம் அப்படின்னா ஒரே ஸ்டெப்பில் கூட வச்சுக்கலாம். கம்ஃபர்ட் ஏர் பட்டனோட யூசேஜ் என்னென்னா, கம்ஃபர்ட் ஏர் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த டோர் வந்து மேலே போயிடும். அதாவது அப் டவுன் ஆகிறது வந்து மேலேயே நின்றோம். இந்த கூலிங் ஏர் வந்து நம்ம மேலே படாமல் ஆனால் ரூம் கூலிங் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக கீழே வந்து நம்ம மேலே ஏர் படுற மாதிரி இருக்கும். இந்த பட்டனில் இந்த 2 ஆப்ஷன் தான். ஒன்று ஃபுல்லாக மேலே, இல்லைனா ஃபுல்லாக கீழே. நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி வச்சுக்கலாம். இந்த பட்டன் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரை அப் டவுன் பண்ணிக்கிறதுக்கு. அதாவது டெம்பரேச்சர் வந்து இப்போ நார்மலாக 24 வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா 30 வரைக்கும் இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா 16 வரைக்கும் இருக்கும். நம்ம நம்பரை குறைக்க கூலிங் அதிகமாக கிடைக்கும். நார்மலாக 24 வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பட்டன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபேன் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. உள்ளேருந்து வர ஏர் த்ரூ எவ்வளோ வேகத்தில் வரணும் அப்படிங்கிறது இந்த பட்டன் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் 5 லெவல் இருக்கும். F1, F2, F3, F4, F5 இருக்கும். எப்போவுமே F5ல் வச்சோம் அப்படின்னா வேகமாக கூலிங் ஆகும். F5 வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோ ஃபேன் மோடுக்கு போயிடும். இப்போ அந்த லைட் பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ஆப்ஷனை பார்த்திங்கன்னா ஃபேன் ஸ்பீடை வந்து தேவைக்கேற்றாப்புல அதுவே மாறிக்கும். VIR பட்டன் என்னென்னா வெராட் மோட், அதாவது ஹை கூலிங். இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா HCன்னு சிம்பிள் வரும். இந்த மோடில் பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் ஃபேன் எல்லாமே ஃபுல் ஸ்பீடில் ஓடும். இது பார்த்திங்கன்னா பூஸ்ட் கூலிங், அதாவது நார்மலாக 100% வேலை செய்கிற ஏசி பார்த்திங்கன்னா 113% வேலை செய்யும். இது வேண்டாம் அப்படின்னா இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நார்மல் மோடுக்கே வந்துடும். 6-in-1 பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஏசின்னு வரும். அதாவது ஆட்டோ கிளைமேட் மோட். கிளைமேட்டு தந்தாப்பில் அதுவே வேலை செய்யும். இன்டோர் அவுட்டோரில் சென்சார் இருக்கும். கிளைமேட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு அதுவே ஒர்க் ஆகும். இந்த பட்டனை இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 80%ன்னு வரும். இது எல்லாமே பவர் சேவிங் மோட். அதாவது 100%ல் வேலை செய்யக்கூடிய ஏசி பார்த்திங்கன்னா 80%ல் வேலை செய்யும். அதாவது 1.5 டன் ஏசியாக இருந்தது அப்படின்னா 1.2 டனில் வேலை செய்யும். 1 டன் ஏசியாக இருந்தது அப்படின்னா 0.8 டனில் வேலை செய்யும். பட்டன் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 60%ல் வரும். இந்த மோடில் பார்த்திங்கன்னா 1.5 டன் ஏசியாக இருந்தது அப்படின்னா 0.9 டனில் வேலை செய்யும். அதே இது 1 டன் ஏசியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 0.6 டனில் வேலை செய்யும். இந்த பட்டனையே இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 40%ல் வரும். இதில் பார்த்திங்கன்னா 1.5 டன் ஏசியாக இருந்ததுன்னா 0.6 டனில் வேலை செய்யும். 1 டன் ஏசியாக இருந்தது அப்படின்னா 0.4 டனில் வேலை செய்யும். இதே பட்டனை இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அப்புறம் நார்மல் மோடுக்கே வந்துடும். டயட் மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டிசின்னு சிம்பிள் வரும். இந்த மோடில் 1200 வாட்ஸில் வேலை செய்கிற ஏசி பார்த்திங்கன்னா வெறும் 300 வாட்ஸில் வேலை செய்யும். மோடில் ஸ்டார்டிங்லேயே வச்சிங்கன்னா அந்தளவுக்கு கூலிங் கிடைக்காது. ரூம் நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறம் இந்த மோடு வச்சிங்கன்னா அப்படியே மைல்டாக கூலிங் மெயின்டைன் ஆகும். 75% உங்களுக்கு பவர் சேவ் பண்ண முடியும். டயட் பட்டன் இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் மோடுக்கே வந்துடும். ஸ்லீப் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 0.5 ஹவர்ஸ்லேருந்து 12 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்குது. இந்த ஆப்ஷனில் வச்சோம் அப்படின்னா நம்ம வைக்கிற டெம்பரேச்சரை பொறுத்து 1 இல்லைனா 2 டெம்பரேச்சர் வந்து கூடும். அதே மாதிரி ஃபேன் ஸ்பீடு வந்து கம்மியாயிரும். டிஸ்பிளே லைட்டுமே ஆஃப் ஆகிரும். நமக்கு எந்த டைமில் செட் பண்ணணுமோ அந்த டைமில் வச்சுட்டு கையை எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே செட் ஆயிரும். இப்போ நம்ம 1 ஹவர் செட் பண்ணியிருக்கோம். இந்த மோட் செட் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் சைட் கார்னரில் நிலா மாதிரி சிம்பிள் இருக்கும்.
ஸ்லீப் மோட் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்லீப் பட்டனையும் 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்லீப் மோடு வந்து கேன்சல் ஆயிரும். ஆன் பட்டன் பார்த்திங்கன்னா 1 ஹவர்லேருந்து 24 ஹவர் வரைக்கும் இருக்கும். ஏசி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எத்தனை மணி நேரம் கழிச்சு ஆன் ஆகணுமோ அந்த டைம் நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே தான் உங்களுக்கு எந்த டைமில் வேணுமோ அந்த டைம் வச்சுட்டு நம்ம கையை எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே செட் ஆயிரும். ஆன் டைம் செட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து ஆன் வந்து சிம்பிள் காமிக்கும். செட் பண்ண ஆன் டைமை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஆன் பட்டனையே 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். ஆஃப் பட்டன் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிறதுக்கு செட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே 1 ஹவர்லேருந்து உங்களுக்கு 24 ஹவர் வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு எந்த டைமில் செட் பண்ணணுமோ அந்த டைமில் வச்சுட்டு நம்ம கையை எடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே செட் ஆகிரும். நம்ம செட் பண்ண ஆஃப் டைமை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஆஃப் பட்டனை 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் டைம் வந்து கேன்சல் ஆகிரும். ரிமோட்டில் கொடுத்துருக்க இந்த பட்டனுக்கு எல்லாமே உங்களுக்கு 1 டைம் ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஆப்ஷனும் இருக்கும், 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா வேறு ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயில் பார்த்திங்கன்னா ரிமோட் பேக் சைடு கொடுத்துருப்பாங்க. ஏசி ஆன் பண்ணுற பட்டனையே 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒய்ஃபை மாடலாக இருந்தால் உங்களுக்கு ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கலாம். மோட் பட்டனை வந்து 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டயக்னிசிஸ் மோட் ஆக்டிவேட் ஆயிரும். இதில் பார்த்திங்கன்னா ஏசியில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஆப் மூலியமாக செக் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம இந்த ஸ்மார்ட் டயக்னிசிஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். 6-in-1 பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சைல்ட் லாக் ஆப்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். பார்த்திங்கன்னா ரிமோட்டில் வந்து சிஎல்னு சிம்பிள் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாலுமே ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம இதுலேருந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியுமே 6-in-1 பட்டனை 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சைல்ட் லாக்கில் இருந்து வெளியில் வந்துடும். இந்த ஆப்ஷனுமே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் மாடலில் தான் கொடுத்துருக்குறாங்க. போன வருஷம் மாடல் வரைக்கும் இந்த ஆப்ஷன் கிடையாது. இந்த பிராட் பட்டனை 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேயில் உள்ள லைட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நைட் வந்து இந்த லைட்டு டிஸ்டர்பாக இருந்ததுன்னா அந்த லைட்டை ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு லைட் வேணும்னா மறுபடியும் விஆர் பட்டனை 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லைட் வந்துடும். டயட் பட்டனை 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மியூட் ஆப்ஷன் வேலை செய்யும். அதாவது இந்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணும்போது ஏசிலேருந்து சவுண்டு வரும், பசர் சவுண்டு. அது வேண்டாம், டிஸ்டர்பாக இருந்தது அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சவுண்ட் நமக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னா மறுபடியும் டயட் பட்டனை 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சவுண்ட் வந்துடும். லெஃப்ட் ரைட் ஸ்விங் பட்டனை நம்ம 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோ க்ளீன் ஆப்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஏசிலேருந்து ஸ்மெல் வர மாதிரி இருந்ததுன்னா இந்த ஆப்ஷன் வச்சுக்கலாம். இது பண்ணிங்கன்னா ஏசி ஆஃப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த சிஓன்னு ஒரு சிம்பிள் வரும். நீங்கள் ஏசி ஆஃப் பண்ணதுக்கப்புறமாவும் ஒரு 1/2 hour வந்து ஏசி இன்டோர் மட்டும் ஓடும். இன்டோர் காயிலில் இருக்க தண்ணி எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். அப் டவுன் ஸ்விங் பட்டனை 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஹிம் க்ளீன் ஆக்டிவேட் ஆகிரும். இந்த ஆப்ஷனுமே பார்த்திங்கன்னா இன்டோர் காயில் க்ளீன் பண்ணுறதுக்கு தான். இன்டோர் காயில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிரும். ஃப்ரீஸ் ஆகி அந்த ஐஸ் கரைஞ்சி அப்புறம் பின்னாடி தண்ணியாக போயிடும். இந்த மாதிரி அதுவே க்ளீன் பண்ணிக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா 30 minutes ஆகும்.